வணக்கம் நண்பர்களே. லக்னத்திற்கு 2ஆம் இடத்துல மாந்தி இருந்தா உங்களுக்கு எந்த மாதிரி பலன்கள் எல்லாம் கொடுப்பார்? அதாவது இந்த மாந்தி கிரகம் என்ன பண்ணுவார்னா, தான் இருக்கிற வீட்டில் இருந்து அந்த வீட்டோட தன்மையை கெடுக்கக்கூடியவர். பொதுவா இப்ப 2ஆம் இடம் என்று சொன்னால் அதுல தனம், குடும்பம், வாக்குன்னு என்று சொல்லலாம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா முதல்ல தனம், அதாவது தனம் என்றால் பொருள், பணம். இந்த மாதிரி உங்களுக்கு இந்த பணம் வர வழிய எப்படியாச்சும் அவர் ஸ்டாப் பண்ணிடுவார். நீங்க எந்த முயற்சி எடுத்தாலும் அதுல உங்களுக்கு தோல்வியடைய செய்வார். உங்களுக்கு பணம் வரக்கூடிய அனைத்து வழிகளிலையும் உங்களுக்கு பிரச்சனைகளையும் ஏற்படுத்துவார். அதாவது ஒரு தொழில் அமைய விடமாட்டார். பல தொழில் உங்களுக்கு பல சிரமங்களை கொடுக்க வைப்பார். அடுத்தது 2வது வாக்கு அப்படி என்று சொன்னால், நாம யாருகிட்டமே எந்த ஒரு கமிட்மெண்ட்டுமே நம்மளால கொடுக்க முடியாம போயிடும். நம்ம கொடுத்தா கண்டிப்பா அதை நிறைவேற்ற முடியாத சூழ்நிலையை அந்த மாந்தி ஏற்படுத்துவார். ஆகவே கண்டிப்பா இந்த வாக்குங்கிற விஷயத்துல இந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடியவங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையா யாருக்கிட்டுமே சொல்லக்குள்ள நான் இதை பண்றேன் அதை பண்றேன்னு சொல்லாம கரெக்டா என்னால இதுதாங்க முடியும் அப்படின்னு சொல்லி பொறுமையா செஞ்சாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு வெற்றி உண்டு. அடுத்தது குடும்பம் அப்படின்னு சொல்லக்குள்ள இந்த இடத்துல நிறைய பேருக்கு திருமண தடைகளை ஏற்படுத்துவார். புத்திர பாக்கிய தடையை ஏற்படுத்துவார். சிலருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட் மேரேஜ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உருவாக்கக்கூடியவர்னா இந்த மாந்தி பகவான் தான். ஆகவே இந்த மாதிரி 2ஆம் இடத்துல இருக்கக்குள்ள இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் உண்டு பண்ணுவார். இந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கிறதுக்கு நீங்க என்ன ஒரு எளிய பரிகாரம், அதாவது நீங்க கண்டிப்பாக சனிக்கிழமையில திருவலங்காடு, சென்னைக்கு அருகே உள்ள, அதாவது திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள திருவலங்காடு வட ஆரண்யேஸ்வரர் கோயில்ல இருக்கக்கூடிய மாந்தி, அங்க பாத்தீங்கன்னா உட்பிரகாரத்துல மாந்தி இருப்பாரு. அங்க போய் நீங்க மாந்தி வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு. அதுவும் குறிப்பாக சனிக்கிழமையில 6 to 7:30 அந்த டைம் வரக்கூடிய அந்த குளிகை நேரம் என்று சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் நீங்கள் சென்று வழிபடுவதனால் உங்களுக்கு எல்லா விதமான பிரச்சனைகளும் நீங்கும். காரிய தடை நீங்கும், பொருளாதார தடை நீங்கும், புத்திரபாக்கிய தடை நீங்கும், திருமண தடை நீங்கும். ஆக எல்லா விஷயத்திலுமே உங்களுக்கு உங்களுக்கு நீங்கக்கூடிய ஒரு முக்கியமான பரிகார ஸ்தலம்னு சொல்லலாம். கண்டிப்பா நீங்க போயிட்டு வாங்க. அந்த இடத்துல உங்களுக்கு நல்ல லைஃப்ல சேஞ்சஸ் தெரியும். இந்த லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல மாந்தி இருக்கவங்க எல்லாம் இதை செஞ்சே ஆகணும். நீங்க செஞ்சு பாருங்க, ரிசல்ட் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். வெற்றிகள் நிச்சயமாக உங்களுக்கு உண்டு.